என்னவ அந்த பக்கமே திரும்பி நிக்கிறா. நான் வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு, என்னை கண்டு கூட இல்ல. மேடம்க்கு அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? இருக்கட்டும் இருக்கட்டும். ஏய் சாதனா, நான் வரும்போது இந்த பக்கம் தான் திரும்பி இருந்தேன். நான் உள்ள வந்ததும் அந்த பக்கம் திரும்பிட்டேன். என்னடி? இல்லையே கார்த்தி, நீங்க வந்தீங்களா? நான் பார்க்கவே இல்லப்பா. கழுத்து கொஞ்சம் சுளுக்கிக்கிச்சு, அதான் அந்த பக்கம் திரும்ப முடியல. நீங்க வேணா முன்னாடி வந்து என்கிட்ட பேசுங்க. அந்த அளவுக்கு முக்கியமா எதுவும் பேசணுமா? இல்லைன்னா நீங்க வாட்டுக்கு போய்க்கலாம். உன் பேச்சே சரியில்லைடி. இன்னைக்கு என்னமோ என்னமோ என்கிட்ட இருந்து மறைக்கிறேன்னு நினைக்கிறேன். ஒழுங்கு மரியாதையை திரும்பிடு. நான் அந்த பக்கம் வந்தேன்னு வச்சுக்கவே. என்னப்பா, வந்துட்டு பேசுங்கப்பா. வந்தாதானே நான் எதுக்கு இந்த பக்கம் திரும்பி இருக்கேன், என்ன ஒழிச்சு வச்சிருக்கேன்னு தெரியும். அதை விட்டுட்டு அந்த பக்கமே இருந்து கேட்டா எல்லாம் கிடைச்சிருமா? ஏதாச்சும் ஒன்று வேணும்னா கஷ்டப்படத்தான் வேணும். என்னடி சம்பந்தம் இல்லாத மாதிரி பேசுற? எதுக்கு திரும்பி நிக்கிறேன்னு கேட்டதுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி பேசுற. பெரிய பெரிய ஞானி தாண்டி எப்படிலாம் பேசுவாங்க, புரியாத மாதிரியே பேசுவாங்க. இப்ப நீனு அந்த லிஸ்ட்ல சேர்ந்துட்டியா? என்ன பண்றது கார்த்தி, கொஞ்சம் நம்மளை விட அறிவு கம்மியா இருக்கவங்களை கல்யாணம் பண்ணா அப்படிதான். நான் பேசுறதெல்லாம் உங்களுக்கு புரியாது. அதுக்காக என்ன பண்றது, நான் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழணும். வேற வழி, என் தலையெழுத்து. இப்படி வந்து மாட்டிக்கிட்டேன். அதுக்காக என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? நான் பேசுறது உங்களுக்கு புரியாதான், இருந்தாலும் புரிஞ்சுக்க கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. நானும் உங்களுக்கு புரியுற மாதிரி தான் பேசணும்னு நினைக்கிறேன், முடியலையேப்பா. கண்டிப்பா இவளுக்கு என்னமோ ஆயிடுச்சு. இன்னைக்கு அமாவாசையா? அது கூட இல்லையே. ஒவ்வொருத்தர் அமாவாசை தான் ஒரு மாதிரி பேசுவோம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லையே. நல்லா தானே இருப்பா இப்பவும். இன்னைக்கு என்ன வித்தியாசமா பேசுறா ஒரு மாதிரி. அவ சொன்ன மாதிரி நமக்கு ஐக்கியூல இவள் கம்மியாயிடுச்சா? அவ நம்மளை விட இன்டெலிஜென்ட் ஆயிட்டாலோ? அதான் அவன் பேசுறது நமக்கு புரியலையோ? இருக்கட்டும், எதுக்கும் அந்த பக்கம் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசுறேன். பாவம், கார்த்தியே குழம்பி போயிட்டாரு. என்ன ஒரு குழப்பம், நமக்கே அறிவு கம்மியாயிடுச்சான்னு. என்ன பண்றது? இருடி இரு, இந்த வந்துட்டேன். இப்ப என்னடி? இப்ப சொல்லி எதுவா இருந்தாலும் சொல்லி. இப்ப எப்படி எனக்கு புரியாம போகுதுன்னு பாக்குறேன். நான் வர்றதை பார்த்துப்பட்டு நான் வந்தோன்னு திரும்பி நிக்கிறியனா? நீ எப்படிப்பட்ட ஆளு? சும்மா ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு திரும்பி நின்னேன். நீங்க என்னமோ கோச்சுக்கிறீங்க. என்னப்பா அதெல்லாம்? சர்ப்ரைஸா? அப்படி என்ன சர்ப்ரைஸ் வச்சிருக்க? ஒன்னத்தையுமே காணோம். என்னது ஒன்னத்தையும் காணுமா? எவ்வளவு பெரிய சர்ப்ரைஸ் உங்களுக்காக வச்சிருக்கேன். அந்த லட்சணத்துல என்னை கவனிக்கிறீங்க. அப்ப என்னை எதுவுமே பார்க்கறதே இல்லை முழுசா. நான் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கேன், என்ன கலர் வளையல் போட்டிருக்கேன், இதெல்லாம் கவனிக்கிறது இல்லையா? நீங்கெல்லாம் சுத்த வேஸ்ட்டுப்பா. நீங்க பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைச்சேன். நீங்க சுத்த மக்கு பிளாஸ்டியா இருக்கீங்க. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஐக்யூ லெவல் கம்மி தான். அடியே யாருடி சொன்னது எனக்கு ஐக்யூ லெவல் கம்மின்னு? அதெல்லாம் உன்னை விட எனக்கு அதிகமாவே இருக்கு. அப்படியா? அப்படி ஒன்றும் தெரியலையே. அப்புறம் சர்ப்ரைஸை முன்னாடியே வச்சிருக்கேன். நீங்க எங்கன்னு கேக்குறீங்க? ஒருவேளை கண்ணு கெட்டு போச்சா? ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துருமா கார்த்தி? சர்ப்ரைஸா? என்னடி சொல்ற? ஒண்ணுமே புரியல. சாதனா, என்னடி வயிறு கொஞ்சம் பெருசாயிருச்சு, வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் சர்ப்ரைஸா? பாப்பா வளர்ந்துருச்சாடி? அச்சோ, வயிறு கொஞ்சம் தெரியுதுடி. எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? இதுக்குதான் திரும்பி நின்னியா? நானும் பாரு லூஸ் மாதிரி அதை கவனிக்காம உன்கிட்ட சண்டை போடுறதுலயே குறியா இருக்கேன். அப்பாடா, இப்போ வச்சும் பாத்தீங்களே, சரியான மக்கு பிளாஸ்டிக் கார்த்தியான நீங்க. உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன குப்பை கொட்ட போறோம்னே தெரியல. என்னத்த சொல்றது? எவ்வளவு பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு திரும்பி நின்னா நீங்க என் கூட சண்டை போடுறதுலயே நிக்கிறீங்க. எப்ப பார்த்தாலும் சண்டை ஞாபகம் தானே? எப்பவும் சண்டை ஞாபகம்லாம் இல்ல, வேற ஞாபகம்லாம் இருக்கு. எங்க நீ சொன்னாதான் பக்கத்திலேயே வர மாட்டேங்கிறியே, அதனாலதான் சொல்றதே இல்ல. டேய், நான் இப்ப என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? பிச்சு புடியும் பிச்சு பத்துக்க. நம்ம பாப்பா இருக்கு, இனிமே நம்ம பேசுறதெல்லாம் நம்ம பாப்பாக்கு கேட்கும், தெரியுமா? அதெல்லாம் தெரியும்டி. அது தெரியாத அளவுக்குலாம் எனக்கு ஐக்கு கம்மியா இல்ல. அதெல்லாம் நல்லாவே தெரியும். என்னதான் இருந்தாலும் கேட்கும் ஓகே. ஆனா நம்ம என்ன பேசுறோம்னு புரியாதுல்ல. அம்மாவும் அப்பாவும் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க, ஜாலியா சந்தோஷமா இருக்காங்க, சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படித்தானே பாப்பா நினைக்கும். நம்ம என்ன பேசுறோம்னு தெரியாதுல்ல. நல்ல விவரம் தான், இதுல எல்லாம் நல்ல விவரமா இருப்பேன். என்ன பண்ற செல்லக்குட்டி? எல்லா புருஷனுமே விவரம் தான். இருந்தாலும் தன் பொண்டாட்டி முன்னாடி ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிப்பாங்க. அதுதானே உலக வழக்கம். போதும்
போதும்டா விட்டா நீ வாயாலே வடை சுட்டுருவ. வா கீழே போவான், இல்லைன்னா பாட்டி ஏதாச்சும் சொல்லுவாங்க. ஆமாம், பாட்டி ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இருந்தாலும் பாட்டி வந்ததும் உனக்கு நல்லதா போச்சுல்ல. அம்மாவை ஒரு வாங்குன்னு வாங்குறாங்க. பாட்டி முன்னமே வந்திருந்தாங்கன்னா நீ எவ்வளோ சந்தோஷமா இருந்திருப்ப. ஆமா கார்த்தி, இருந்தாலும் கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் என்னாலையும் வேலை செய்ய முடியலப்பா. ஒரு மாதிரியா வருதா, கொஞ்சம் செய்வேன், ஒவ்வொரு நேரம் வேலை செய்ய முடியல. அத்தையை பார்த்தாலும் பாவமா இருக்கு. பாட்டி கிட்ட சொன்னா பாட்டி என்னை திட்டுறாங்க, அதான் சொல்ல முடியல. சரி வாங்க கீழே போலாம். என்ன சாதனா, பாட்டி சரியான தூக்கமா தூங்குறாங்க போல. இன்னைக்கு நல்ல சாப்பாடோ? ஆமா கார்த்தி, நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. வாங்க டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நம்ம போயிடலாம். ஏன் சாதனா, எனக்கு ஒரு டவுட்டு. என்ன கார்த்தி? இல்ல, பாட்டி எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்களே, தூங்கும்போது மட்டும் எப்படி அமைதியா தூங்குறாங்க? வாய் ஊஞ்சு போய் கிடக்கு. ரொம்ப கஷ்டம் தானே. கொஞ்ச நேரம் கூட வாயை மூடவே மாட்டாங்க. எப்படிதான் இவங்க கூட இருந்த பாடா படுத்தி எடுத்திருப்பாங்களே சாதனா உன்னைய. அப்படிலாம் சொல்லாதீங்க கார்த்தி, பாட்டி காதுல விழுந்துச்சு, தொலைச்சு கட்டிப்பிடுவாங்க. வாங்க. பாட்டி தூங்கிக்கிட்டு தானே இருக்காங்க, அதெல்லாம் உன் காதுல விழுகாது. விழுந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு அவங்க டார்கெட்டு அம்மாதே, நான் இல்லை. அதனால நம்ம என்ன வேணாலும் பேசலாம். அப்படியா பேரனே? என் டார்கெட்டு உங்க அம்மா மட்டும் யாருன்னு சொன்னது? நீனு தான் என்னோட டார்கெட்டு. என்ன பாட்டி, நீங்க தூங்கலையா? நீங்க தூங்குனீங்கன்னு நினைச்சா. இல்லடி, சாப்பிட்டுட்டு சத்த உட்காந்துருந்தேன். ஒரு மாதிரி சொக்கலா வந்துச்சு. சரி சத்த கண்ணை சப்பம்னு அசைஞ்சேன். ஆள் இல்லைன்னா என்ன பேச்சு பேசுறேன்னு பாத்தியா? இல்லை பாட்டி, சும்மா நீங்க தூங்கிட்டீங்களான்னு டெஸ்ட் பண்ணதான் இது பண்ணேன். பாத்திய சாதனா, நான் தான் சொன்னேன்ல பாட்டி தூங்கல, அவங்க தூங்குற மாதிரி நடிக்கிறாங்கன்னு. நான் சொன்னா கேட்டியா? இப்போச்சும் புரிஞ்சுக்க. பாட்டி சரியான நடிப்பு கோழி. நம்ம என்ன பேசணும் கேட்கறதுக்காக தூங்குற மாதிரி கண்ணை மூடிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக பற்றியா நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதெல்லாம் சும்மா ப்ராங்க் பாட்டி. நீங்கள் தூங்குற மாதிரி இங்கே நடிக்கிறீங்கன்னு சொன்னேன். இவன் நம்பவே இல்லை. அதான் பெட் கட்டி வச்சிருந்தேன். அதான் உங்களை ஏதாவது சொல்கிற மாதிரி சொன்னேன். கரெக்டாக நீங்களும் முடிச்சுக்கிட்டீங்க. ஏ கார்த்தி, என்ன புதுசு புதுசா வாக்கி வந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? நீ வேணுனே தானே பாட்டியை சொன்னேன், இப்போ என்னடானா ஃப்ராங்குங்கிற? டேய் பேசாம இருடி. நான் உண்மையதான் சொன்னோம் தெரிஞ்சிச்சுன்னா வச்சுக்கவே, என் டங்கு வர அத்துற முடி. சின்ன வயசுல நீ அந்த வேலை பார்க்கும், அதை எடுத்துட்டு வா இதை எடுத்துட்டு வான்னு. இப்போதான் கொஞ்சம் நிம்மதியா இருந்தேன். மறுபடியும் என்னை மாட்டி விட்டுறாதடி ப்ளீஸ் டி, என் செல்லக்குட்டி இல்ல. நீங்க சொல்ற பார்க்க பாவமா தான் இருக்கு. இருந்தாலும் என்னோட பாட்டி, நீங்க அப்படி சொல்லிருக்க கூடாதுல்ல. பாத்தியா, நேரம் பார்த்து காலை வாங்குற. ப்ளீஸ் டி. அப்படியா? அப்ப ஆஃபர்ல டாப்ஸ் போட்டுருக்காங்க சொன்னீங்கன்னு வாங்கி தரீங்களா? நான் இதெல்லாம் கேட்டதுக்கு முடியாது இருக்கத போடுன்னு சொன்னீங்க. இப்போ எப்படி? டாப்ஸ் தானடி, வாங்கி தர்றேன், போதுமா? அப்படி வாங்க வலிக்கு. ஆமா பாட்டி, பெட் கட்டியிருந்தோம், பார்த்தா அவங்க சொன்ன மாதிரியே நீங்க தூங்குற மாதிரி நடிச்சிருக்கீங்க. போங்க பாட்டி, நீங்க உண்மையாவே தூங்குறீங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க சொன்னது கரெக்டா போச்சு. போங்க. அப்படியாம்மா? சரி சரி. எங்கே வெளியில் கிளம்பிட்டீங்களா? ஆமா பாட்டி, வீட்டிலே இருக்க போர் அடிக்குது. அதனால தான் இப்படி கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு இருக்கோம். நீங்களும் வரீங்களா? போயிட்டு வந்துடுவோம். இல்லை இல்லை, எனக்கு ஒரு மாதிரி அசதியாக தான் இருக்குது. நான் சத்த படுக்க போகிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க. என்ன சதீஷ் இப்போ உங்களுக்கு பிரச்சனை? எதுக்கு இப்போ என் பின்னாடியே வந்துக்கிட்டே இருக்கீங்க? நேற்று தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன்ல, இனிமேல் என்கிட்ட பேசாதீங்கன்னு. அப்புறம் எதுக்கு நீங்கள் வாரீங்க? என்கிட்டலாம் ஒன்றும் பேச தேவையில்லை. நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு போங்க. எதுக்கு பூஜா இப்படி கோவப்படுற? பின்ன நீங்கள் பண்ண காரியத்துக்கு கோவப்படாமல் என்ன பண்ணுவாங்க? எல்லாத்தையுமே நீ தப்பா தாண்டி புரிஞ்சுக்கிட்டு இருக்க. என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னே தெரியாம நீ பாட்டுக்கு இப்படி புரியாம பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? நான் எல்லாம் புரிஞ்சுதான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் தானே சொல்லுங்க யாராச்சும் இருந்தால் கூட்டிகிட்டு வான்னு. அப்புறம் என் ஃப்ரெண்டை நான் கூட்டிகிட்டு வரேன், அப்புறம் முடியாதுங்கிறீங்க. என் ஃப்ரெண்டு முன்னாடி என்னை அசிங்கப்படுத்துறீங்கல்ல, அவள் என்னை பற்றி என்ன நினைப்பா? ஒரு மாதிரியை நினச்சிருக்க மாட்டாளா? அதுவும் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு வேற சொல்லிட்டேன். என் மேலே நம்பிக்கை இல்லைன்னு நம்ம பற்றி நினச்சிருப்பா. நம்ம லவ்வை பற்றி, நம்ம கல்யாணத்தை பற்றி அவள் ரொம்ப அசிங்கமாக நினச்சிருப்பாள்ல. அவளை பத்தி உனக்கு என்ன தெரியும்? என் ஃப்ரெண்டை பற்றி எனக்கு தெரியும். ஸ்கூல் டேஸில் ஒன்றா படிச்சிருக்கோம். கொஞ்சம் திமிர்த்தனமாக தான் பேசுவா, இருந்தாலும் ரொம்ப நல்ல பொண்ணு தான். என் ஃப்ரெண்டை பற்றி எனக்கு தெரியாதா? என்னமோ உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இப்படிலாம் பேசுறீங்க. என்கிட்டலாம் யாரும் ஒன்றும் பேச வேணாம். நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க. என்னடி இப்படி மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசுனா? நான் என்ன சொல்ல வரேன்னே நீ கேட்க மாட்டேங்கிற. அப்புறம் எப்படி சண்டை முடியும்? சண்டைலாம் ஒன்றும் முடிய வேணாம். சண்டை இருந்ததாவே இருக்கட்டும். போங்க, எனக்கு 1008 வேலை இருக்கு. எவ்வளவு வேலை இருந்தாலும் என்னை நினைச்சுக்கிட்டே தானே இந்த வேலையை பார்ப்ப.
கெடுக்கும். உங்களை நினச்சிக்கிட்டே வேலை பார்க்குறாங்களாம்ல, அந்த அளவுக்குலாம் நீங்கள் ஒருத்தர் இல்லைப்பா. உங்களை நினச்சிக்கிட்டே எல்லா வேலையும் பார்க்குற அளவுக்கு. அதுவும் நீங்கள் நேற்று பண்ணீங்க பாரு, அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். ஷோ ஆனால் உனா நீ அந்த விஷயத்துக்கே போவியே. உன்கிட்ட சொல்லிடுறேன்டி, நான் சொன்னேன்ல காலேஜ் படிக்கும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், காசு பணம் இல்லைன்னு வேணான்னு சொல்லிட்டு போயிடுச்சுன்னு, ஞாபகம் இருக்கா? ஆமாம், எவ்வளோ ஒருத்தையை லவ் பண்ணுன்னு சொன்னீங்க. இன்னும் அந்த அவளையெல்லாம் ஞாபகம் வச்சுருக்கீங்களா? அவளை தான் தலைமுழுக சொல்லிட்டுல்ல, அவளுக்கு இப்போ என்ன பிரச்சனை? மறுபடியும் அவளை பார்த்தீங்களா? ஓ, மறுபடியும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களோ? அதையும் என்னை கலட்டி விடுறதுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ? ஷோ நான் உன்னைய வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே. எதை சொன்னாலும் குத்தம் பண்ணி பிடிக்கிறது, எங்கிட்டா சண்டை இது பண்ணலான்னு பார்க்குறது. அவள் யாருன்னு தெரியுமா? யாராக இருந்தால் எனக்கு என்ன? வேற யாரும் இல்லை தாயி. நேற்று நீ கூட்டிகிட்டு வந்தியே உன் ஃப்ரெண்டுன்னு ஒருத்திய, மித்ரா, அவளே தான். என்ன சொல்கிறீங்க சதீஷ்? நிஜமாலுமே வா? உண்மையாவா? மித்ராவா அப்படி பண்ணா? நல்லா பண்ணுதாப்பா. கொஞ்சம் திமிரு, காசு பணம் நிறைய இருக்குன்னு ஆசைப்படுவா, ஆடம்பரமாக வாழணும்னு நினைப்பா. அதுக்காக இப்படி பண்ணுவாளா? இதையே நீங்கள் முன்னமே சொல்லலை? எனக்கு எங்கே தெரியும், நீ வாட்டுக்கு திடுதிப்புன்னு கூட்டிகிட்டு வந்துட்ட. உங்ககிட்ட சொல்லலான்னு பார்த்தா நீ வாட்டுக்கு பொறுன்னு பொறிஞ்சு தள்ளிட்டு போய்கிட்டே இருந்துட்ட. அப்புறம் நான் எப்படி சொல்கிறது? ஃபோன் அடித்தாலும் எடுக்கிறதில்ல, மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ணுறதில்ல. அதே இப்போ வந்தேன். இப்போவும் பார்த்தியா என்னை பேச விடாமல் நீ பாட்டுக்கு இது பண்ணுற. இப்போ சொன்னோன்னே கம்முன்னு ஆயிட்ட. ஒருத்தவங்க சொல்ல வந்தா என்ன சொல்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பேசணும். நம்ம பக்கத்தே நியாயம் இருக்குன்னு பேசினா எப்படி பூஜா? சரி சரி விடுங்க, இனிமேல் அப்படிலாம் பேச மாட்டேன். அவள் அப்படிதான் பண்ணுவா. அவளை பற்றி எனக்கு தெரியும். என்ன இப்போ ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் கொஞ்சம் மாறி இருந்துச்சா, மாறிட்டான்னு நினச்சேன். அவளை நம்பினது என்னோட தப்பு தான். சரி விடுங்க. பேசாமல் எனக்கு ஒரு ஐடியா சதீஷ். நம்ம ஏன் நம்ம கடையை இன்னொருத்தவளுக்கு விற்று காசை வாங்கி இடத்த வாங்கணும்னு நினைக்கணும்? அந்த கடையை வச்சு நம்ம ஏதாச்சும் பிஸ்னஸ், இந்த மாதிரி துணிக்கடை ஏதாச்சும் ஆரம்பித்தா கொஞ்சம் டைம் எடுக்கும் தான் லாபம் வர்றதுக்கு. ஆனால் சொந்தமாக வச்ச மாதிரி இருக்கும், சம்பளமும் அதிகமாக இருக்கும்ல. ஆமாம் பூஜா, நல்ல ஐடியா இல்லை? அவன் இடம் கிடைக்காம கடை கிடைக்காம திரியிறேன். நம்ம இருக்கிறத வச்சுக்கிட்டு எதுக்கு அடுத்தவங்களுக்கு கொடுக்க தெரியணும்? நம்மளே ஏதாச்சும் யூஸ் பண்ணலாம்ல. சூப்பர் டி, இப்போ தாண்டி உனக்கு அறிவு வேலை செய்யுது. இப்போவாச்சும் எனக்கு வேலை செஞ்சுச்சு, உங்களுக்கு இன்னும் அது ஆக்டிவே ஆகலை. ஆறுடி என்னை மட்டம் தட்டுறதுன்னா வேமா வருவி இல்லை? இல்லை சதீஷ், சும்மா வாங்க போகலாம். போகலான்னு சொல்லிட்டாச்சு. இவ்வளோ தூரம் வந்துட்டு ஒரு ட்ரெஸ் கூட எடுக்காமல் போனால் எப்படி? ட்ரெஸ்ஸா? அதெல்லாம் இப்போ எடுக்கக்கூடாதுடி. நம்ம புதுசாக கடை ஓப்பன் பண்ண போகிறோம். நம்ம கடையிலே நம்ம எடுத்து போட்டுக்கலாம். நம்ம கடையில் நம்ம வாங்கினாதே நாளை பின்ன எல்லாரும் வந்து வாங்குவாங்க. அதனால இப்போலேருந்து ட்ரெஸ் எடுக்கிறது கட்டு. இனிமேல் நம்ம கடையில் தான் எல்லாமே. அட பாவி, நம்ம எப்போ கடை ஆரம்பிச்சு ட்ரெஸ் எடுக்கிறது? அது வரைக்கும் இந்த பழைய ட்ரெஸ்லேயே நான் சுற்ற வேண்டியதானா? உனக்கு ஒரு சாக்கா போச்சு. இனிமேல் எனக்கு ட்ரெஸ் கேட்டால் நம்ம கடையிலே எடுத்துக்கலாம்னு சொல்லிடுவேன். இருடா, உனக்கு மாட்டுவனி. என்ன செல்லக்குட்டி, சாக்கிங்காகவே பார்த்துக்கிட்டு இருக்க? இனிமேல் எல்லாம் அப்படி தான். வா போகலாம். உன்னை லவ் பண்ணா இப்படிதான் நான் சாக்காகணும். இப்போவே என்னை இப்படி சாக்கு வைக்கிறானே, கல்யாணத்துக்கு அப்புறம் என்னென்ன பண்ண போகிறானோ தெரியல. நடந்துக்கவே கூடாது. எல்லாம் என்னோட தப்பு தான். நான் பார்த்து வண்டியை ஓட்டியிருக்கணும். கடவுளே, அத்தை அப்போவே சொன்னாங்க போவேணான்னு. நானும் கூட இவள்கிட்ட சொன்னனே, வேணா இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், ஃபோன் பண்ணி சொல்லிக்கலாம், வரலைனாலும் கூட பரவாயில்லைன்னு. இப்போ நான் சொல்கிறத கேட்டாளா? யார் சொல்கிறதையும் கேட்காம வந்து இப்படி ஆயிடுச்சு. அத்தைக்கும் மாமாக்கும் என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. நான் இப்போ என்ன பண்ணுவேன்? என்னோட மீரா நல்லா வந்துடும் கடவுளே. இன்னும் 2 நாளில் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்படி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியலையே. ஷோ கடவுளே, ரத்தம் வேற ரொம்ப போயிடுச்சு. எனக்கு ஏதாச்சும் ஆயிருந்தா கூட பரவாயில்ல, அவன் நல்லா இருந்தால் போதும். நான் இப்படி நல்லா குத்துக்கல் மாதிரி இருக்கேன். அவன் தான் உள்ளே போய் படுத்து கிடக்குறான். அத்தை மாமாவும் வந்தோடனே கேட்பாங்க என்னாச்சுன்னு. என்ன சொல்கிறதுன்னு தெரியல, பதட்டமாக இருக்குது. ஷோ, என்னோட மீராக்கு இப்படி ஆயிருக்கவே கூடாது. எல்லாத்துக்குமே நான் தான் காரணம், நான் மட்டும்தான் காரணம். நான் ஒழுங்காக பார்த்து வண்டி ஓட்டியிருக்கணும்ல, பார்த்து தான் ஓட்டுனேன். எனக்கு எப்படி இப்படி நடந்துச்சுன்னே தெரியலையே. என்னோட மீராக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சு, அவ்வளோதான், நான் இருக்கவே மாட்டேன். மீரா ப்ளீஸ்டி, எனக்காக வந்துடுடி. உனக்கு ஒன்றும் ஆகாதுடி, எனக்கு தெரியும். நான் கும்பிட்ற கடவுள்னா உன்னைய நல்லபடியாக குணமாக்கி தந்துடுவார். எனக்கு நல்லா தெரியும். கடவுள் நல்லவங்களை சோதிப்பார்.
ஆனால் கைவிட மாட்டார். இப்போ தான் எல்லாம் செட்டில் ஆகி கல்யாணம் முடிஞ்சு சந்தோஷமாக வாழலாம். பிள்ளை குட்டிலாம் பெற்று என்னைய மாதிரி ஒரு பையன், அவளை மாதிரி ஒரு பொண்ணு பெற்றுக்கிட்டு எவ்வளோ சந்தோஷமாக வாழலாம்னு 2 பேரும் ஆசைப்பட்டோம். யாரு கண்ணுப்பட்டுச்சோ தெரியல, இப்படி ஆயிடுச்சே. இதுக்கு தான் வெளியில் போகக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்கிறாங்களோ என்னமோ தெரியல. அவள் சொன்னால் எங்கே கேட்குறா? இனிமேலாச்சும் அவங்க சொல்கிறத கேட்கணும். அவள் இப்போதைக்கு நல்லா வந்துட்டா போதும். யார்கிட்டயாச்சும் மனசு விட்டு ஓன்னு அழுகணும் போல இருக்கு. ஆனால் அழுகிறவளே அங்கே உள்ளே படுத்து கிடக்குறா. அவள் தோல்ல தானே நான் செய்யணும். அவள் இல்லை, அவள் உள்ளே படுத்து கிடக்குறா. அவளுக்கு ரத்தம் வேற போயிடுச்சு. நான் என்ன பண்ணுறது? கடவுளே, எப்படியாச்சும் காப்பாற்றி கொடுத்துருப்பா. உனக்கு ஏதாச்சும் உயிர் வேணும்னா என்னோட உயிரை எடுத்துக்க. நான் போனாலும் அவள் கொஞ்ச நாள் அழுதுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மல் ஆயிடுவா. ஆனால் அவள் இல்லைன்னா என்னால் இருக்கவே முடியாது. நான் என் பிள்ளை யோசிச்சுட்டு இருக்கேன், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. என் மீராக்கு ஒன்றுமே ஆகாது. எனக்கு தெரியும், எனக்கு நல்லா தெரியும். என் மீரா எந்திரிச்சு வந்து வாமாம்மா போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவா. எனக்கு நல்லா தெரியுமே. நான் ஏன் தேவையில்லாமல் யோசிச்சுட்டே இருக்கேன்? சின்ன காயம் தானே, ஆறிடும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் தைரியமாக இருக்கணும். தைரியமாக இருந்தால் தான் அவளுக்கு நான் தைரியம் சொல்ல முடியும். ஆமாம், நானும் மீராவும் எல்லாருக்கும் நல்லது தான் செஞ்சுருக்கோம். நல்லது மட்டும்தான் செஞ்சுருக்கோம். எங்கள் மனசறிஞ்சு யாருக்கும் எந்த கெடுதலும் செஞ்சதே இல்லை. அதனால கடவுள் எங்களெல்லாம் அப்படிலாம் தண்டிக்க மாட்டார். ஒரு சின்ன சோதனை, அவ்வளோதான். அதுக்கு இப்படி அழுதுன்னா அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. எல்லாம் சரியாக போயிடும். நான் நம்புகிறேன். அவள் திரும்பி வந்துடுவா. என்னோட மீரா எப்படி என்னை விட்டுட்டு போவா? அதெல்லாம் போக மாட்டாளே, அதெல்லாம் வந்துடுவா. கண்டிப்பாக எனக்கு தெரியும். நானும் அழுக மாட்டேன். அவள் நல்லா வந்துடுவா. என் மீரா என் மனசுக்குள்ளே இருக்கா. அவள் என்னை விட்டுட்டுலாம் போக முடியாது. நானும் அவளை விட்டுட்டு போக மாட்டேன், அவளும் என்னை விட்டுட்டு போக மாட்டா. போகவும் கூடாது. மீரா நாளைக்கு எந்திரிச்சு வந்துடுவா. சரியாகி வந்ததும் போய் கல்யாண வேலை ஊர் பட்டது கிடக்கு. நாளை கழிச்சு வேற கல்யாணம். சொன்னவங்க பூரா வந்துடுவாங்க. கரெக்ட் எதுக்கு போய் வேலையெல்லாம் முடிக்கணும்ல. நம்ம எந்திரிச்சு போயிடலாம் மீரா. நீ கவலைப்படாமல் இரு. டாக்டர் உன்னை குணமாக்கி நாளைக்கு என்கிட்ட தந்துடுவாங்க. சரியா மீரா? நானும் அழுக மாட்டேன்.